நம்ம ரொம்ப ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நேரில் நடக்குதோ இல்லையோ, நமக்கு கனவுல அதிகமாக அது வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நேரில் நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு பயப்படுவோம். அது வந்து நம்ம கனவுல ஈஸியாக பண்ணிட்டு போயிடும். இப்போ கனவே பார்த்திங்கன்னா வந்து 2 விதமான கனவு இருக்கும். ஒரு சில கனவு வந்து நம்ம காலைல எந்திச்சு பார்க்குறப்போ ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கும். ஒரு பாதி பாதி இமேஜ் தான் இருக்கும். ஒரு மாதிரி விவிட் இமேஜஸாக மட்டும் நமக்கு ஞாபகம் இருக்கும். இன்னும் ஒரு சில கனவு வந்து ரொம்ப ரியாலிஸ்டிக்காக இருந்த மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அந்த கனவு நமக்கு ஏதோ கண்ட்ரோல் இருந்த மாதிரி இருக்கும். நம்ம நினைக்கிறத பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த கனவு கண்ட்ரோல் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த கனவே வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு அந்த ஸ்லீப் சைக்கிள் அந்த ரெம் ஸ்டேஜில் வரப்போ வந்து தான் நமக்கு ட்ரீம்ஸ் வரும். ஸோ இந்த கனவு வந்து கிரியேட்டிவ் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களுடைய ப்ராப்ளம் சால்விங்க்கு வந்து இந்த கனவை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சால்வடார் டாலி அவருடைய பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு அவர் கையில் ஒரு ஸ்பூன் வச்சுருப்பார். ஆல்மோஸ்ட் அவர் தூங்க போகிற டைமில் வந்து அந்த ஸ்பூன் வந்து கீழே ஒரு பிளேட்டில் போய் அடிக்கும். ஸோ அந்த ஸ்லீப் அந்த அன்கான்ஷியஸில் இருக்கிற ஒரு இமேஜஸை பேஸ் பண்ணி அவர் பெயிண்டிங் வரைவார். அதே மாதிரி கிறிஸ்டோஃபர் நோலன் வந்து அவருடைய இன்செப்ஷன் மூவிஸில் வந்து ட்ரீம் உலகத்தை வந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பார். ஸோ அவருக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரூயிடோடைய தியரிஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். சிக்மண்ட் ஃப்ரூயிட் இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் கனவுகளுடைய விளக்கம் வந்து அதை பற்றி தனியாகவே ஒரு புக் எழுதியிருப்பார். அதே மாதிரி அவருடைய பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறதுக்கும் வந்து இந்த ட்ரீம் வேர்ல்டை பற்றி ரொம்ப அனலைஸ் பண்ணியிருப்பார். இந்த ட்ரீம் சப்கான்ஷியஸ் உலகத்தை புரியறதுக்கு வந்துட்டு ட்ரீம்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருப்பார். ஆனால் லேட்டராக வந்த சிக்மண்ட் ஃப்ராய்டோட மென்டாராக கன்சிடர் பண்ண கார்ல் யங் அவர் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டோட நிறைய தியரிஸை வந்து டிஸ்ரிகார்ட் பண்ணியிருப்பார். அதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா நிறைய தியரிஸ் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ்னால வந்து அவங்க பிரிஞ்சிருப்பாங்க. இந்த சிக்மண்ட் ஃப்ராய்ட் வந்து அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் ஆன் ட்ரீம்ஸ்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து ட்ரீம்ஸுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு. ஸோ அவருடைய பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பேஷண்ட்ஸ்கிட்ட இந்த ஃப்ரீ அசோசியேஷன் அப்படின்ற டெக்னிக் யூஸ் பண்ணி பேஷண்ட்ஸ்கிட்ட வந்து அவங்களுடைய ட்ரீம்ஸை பற்றி கேட்பாங்க. ஸோ ஒரு சில ட்ரீம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அப்பேரண்ட்டாக இருக்கும். நமக்கு வந்து அதோட அர்த்தம் என்னென்னு கூட நம்ம தெரிஞ்சிடும் இதுதான் சொல்லிவிட்டு. ஒரு சிலது வந்து ரொம்ப சிம்பாலிக்காக இருக்கும். திடீர்னு நம்ம மேலே எதில் இருந்தோ குதிக்கிற மாதிரி இருக்கும், ஏதோ லேடரில் ஏறுற மாதிரி, இல்லாட்டி ஏதாவது ஒரு ரூமில் போட்டு நம்மளை அடைக்கிற மாதிரி. ஸோ இதோடைய அர்த்தம் என்னவாக இருக்கும்? ஸோ இவங்களுக்கு வந்து சைல்டுஹுட்டில் ஏதாவது ட்ராமாஸோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது வந்து வேறு ஒரு சிம்பாலிக் வேறு விதமாக கனவுல தென்படும். ஸோ லிட்ரலாக இல்லாமல் வந்து அது வேறு விதமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு வந்து சின்ன வயசில் வந்து ஒரு மாதிரி ஹெல்ப்ஃபுல் ரொம்ப ஒரு இயலாமல் இருக்குது, அவங்களுக்கு எந்த விதமான ஹெல்ப்ஃபுல்லாக யாருமே இல்லை அப்படிங்கிறப்போ வந்து அவங்க இந்த மாதிரியான கனவு வந்திருக்குன்னா வந்து ஏதோ ஒரு ரூமில் வந்து அவங்க அங்கப்படுற மாதிரி, அவங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணாத மாதிரி. ஸோ அந்த மாதிரியான கனவுகள் வரும்னு சொல்லிட்டு ஒரு கனவுகளுக்கும் அவங்க பேஷண்ட்டோட கனவு வந்து அவர் புக்கில் எழுதியிருப்பார். அதுக்கு விளக்கம் கொடுத்துருப்பார். நம்ம ட்ரீம்ஸ் வந்து நம்மளுடைய பர்சனாலிட்டி டைப்பை வந்து என்ன மாதிரியான பர்சனாலிட்டி டைப்புன்னு சொல்லி நம்மளை புரியறதுக்கு வந்து நம்ம ட்ரீம்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு அவர் சொல்லியிருப்பார். ஸோ ஆர்கிடைப்ஸ் கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல் யங் சொல்கிறார். இந்த கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் அப்படின்றது வந்துட்டு நமக்கு சப்கான்ஷியஸை வந்துட்டு ரெண்டு வகையாக பிரித்தோம்னா வந்து ஒன்று வந்து நம்மளுடைய பர்சனல் ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம சப்கான்ஷியஸில் போய் இருக்கும், அது ஒரு வகையாக இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த கலெக்டிவ் அன்கான்ஷியஸ்ன்றது வந்துட்டு எங்கேயோ உலகத்தில் இருக்கிறவனுக்கு வர்ற கனவும் நமக்கும் வந்து ஒரே மாதிரியான கனவு வரும். அது ஏன்னா வந்து ஜெனட்டிக்காக வந்து நம்ம எல்லாருமே வந்து நிறைய ஸ்டோரிஸ் ஆகட்டும் நமக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஸோ அதுதான் அந்த கலெக்டிவ் அன்கான்ஷியஸில் வந்து அது போய் இருக்கும். ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து சப்கான்ஷியஸாக வந்துட்டு ஹீரோனா இந்த மாதிரியான கேரக்டர் இருக்கும், வில்லனா இந்த மாதிரின்னு சொல்லிட்டு சின்னதுலேருந்தே வந்து நமக்கு அடிப்படையாக இருக்கும். ஸோ நம்ம நிறைய பேருக்கு கனவு வந்து அது ஒத்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்னோடய கேரக்டர் எனக்கு என்ன எந்த விஷயம் எனக்கு பயமாக இருக்குது, எந்த விஷயம் எனக்கு பிடிக்குன்றது வந்துட்டு என்னோடய ட்ரீம்ஸ் அனலைஸ் பண்ணுறது மூலிமா எனக்கு அது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அவர் வந்து இந்த இண்டிவிஜுவலைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறார். ஸோ நம்ம வந்து அடுத்த செல்ஃப் க்ரோத்துக்கு பர்சனல்ஸ் க்ரோத்துக்கு வந்து நம்ம ட்ரீம்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறது மூலியமாகவே நம்ம அதை அடைய முடியும்னு சொல்லியிருப்பார். இப்போ நமக்கு வந்து ஒரு கோல் இருக்குது, அது வேறு எங்கேயோலாம் தேடாமல் வந்து நம்மளை பற்றி புரியறதுக்கு வந்து நம்ம ட்ரீம்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கார்ல் யங் சொல்லியிருப்பார். ஸோ கார்ல் யங், ஃப்ரீட்ரிஷ் நீஷே, அப்புறம் சிக்மண்ட் ஃப்ராய்ட் இவங்களை பற்றி படிச்சுட்டு இருக்கேன். இவங்களுடைய தியரிஸ் வந்து நிறைய தியரிஸ் வந்து புரியறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி ஆல்பர்ட் கேமஸ் அவருடைய தியரிஸும் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த தியரிஸ்லாம் வந்து ஹோப்ஃபுல்லி அடுத்த வீடியோஸில் வந்து இன்னும் டீட்டெயில்டாக போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுடைய ட்ரீம்ஸை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறது மூலிமா வந்து அதை வந்து நீங்கள் ஒரு டூலாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் கூட நிறைய பேர் வந்து அவங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளம் செட் பண்ணி வச்சுப்பாங்க. தூக்கத்துலேருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிராக் ஆகும். ஸோ அதை காலையில் எழுந்தோடனே டப் பண்ணிட்டு எழுதி அதுலேருந்து கிராக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரீமை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றதுக்கு வந்து இந்த கார்ல் யங்லாம் அவங்களோட தியரிஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றி மேலும் படிக்கிறதுக்கு வந்து
இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் சிக்மண்ட் ஃப்ராய்டோடைய புக் பற்றி படிக்கலாம். அது கனவோட விளக்கங்கள் இருக்கும். அப்புறம் ஒய் வி ஸ்லீப்னு ஒரு புக் இருக்குது. அதில் வந்து சயின்ஸ் ஆஃப் ஸ்லீப், ட்ரீம்ஸோடைய சயின்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அதில் விளக்கியிருப்பாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இது சம்மந்தமாக நிறைய தியரிஸ் பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.